இந்த நொடி வரைக்கும் நாங்க வந்து நடமாடிட்டு இருக்கிறதே வந்து கருமாறு அருளும் ஆசீர்வாதம் தான். சின்ன வயசுல இருந்து இந்த கோவில் தான் எங்களுக்கு எல்லாமே, எல்லாம் கொடுத்தது எனக்கு இந்த கோவில் தான். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா நான் பாதிக்கப்பட்டாரு பிரச்சனை. என் மதுரமணி என்ன உடம்பு பார்க்க சகிக்கிற அளவுக்கு குஷ்டரோகி மாதிரி ஆயிட்டேன். நான் ஆரம்பத்தில் வரும்போது உடம்ப மச்சி தான் வச்சிருந்தேன். அப்ப சாமி வந்து அம்மா பார்க்கும்போது பார்த்து என் மேல சாம்பல் அடிச்சாங்க. அடிச்சு எனக்கு வேப்பலை கொடுத்தாங்க, சாம்பல் கொடுத்தாங்க. அதான் எனக்கு மருந்து. என்னைக்கு இந்த கோயில் வந்தோம்னா அன்னைக்கு இந்த டாக்டர்ல ஒரு ஊசி போடவோ மாத்திரை சாப்பிடவோ கிடையாது. ஓம் சக்தி அம்மா தாயே கருமாரி நீயே துணை. நாங்கள் வந்து இப்போ கோயிலுக்கு வந்து ஒரு 5 தலைமுறையாக வந்துட்டு இருக்கோம். கருமாரி அம்மா தான் எங்களுடைய இஷ்ட தெய்வம். அவளை வேண்டிதான் நாங்கள் எல்லாமே செய்வோம். கருமாரி அம்மனுடைய வழிநடத்தல நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கை இந்த நொடி வரைக்கும் போயிட்டு இருக்கு. இந்த நொடி வரைக்கும் எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னா அதுக்கு வந்து எங்களுடைய இஷ்ட தெய்வங்களுடைய கருமாரி அம்மனுடைய அருளும் ஆசீர்வாதமும் தான். அவங்களுடைய அருளால தான் வந்து எங்களுடைய வாழ்க்கை வந்து போய்கிட்டு இருக்கு. அவங்க கிட்ட நாங்க வந்து எந்த வேண்டுதல் வைக்கிறோம், நாங்க நினைக்கிறோம், அது எல்லாமே வந்து கருமாரி அம்மா வந்து எங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க. நான் வந்து இந்த கோவிலுக்கு பிறந்ததுல இருந்து வந்துட்டு இருக்கோம். சின்ன வயசுல இருந்து இந்த கோவில் தான் எங்களுக்கு எல்லாமே, எல்லாம் கொடுத்தது எனக்கு இந்த கோவில் தான். இந்த 2 குழந்தைங்களை கொடுத்ததும் எனக்கு இந்த கோவில் அம்மா தான். அம்மா இல்லைன்னா நாங்க யாருமே கிடையாது. நாங்க பிறந்தவங்க 3 அக்கா தங்கச்சிங்க. எனக்கு அம்மா டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து குழந்தைங்களே கிடையாது, குழந்தைங்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அம்பாள் தான் வந்து மஞ்சள் பத்திலி எல்லாத்தையும் மருந்தா வச்சு எனக்கு இந்த 2 குழந்தைங்களையும் கொடுத்தா. 2 குழந்தைங்களுக்கும் பேரும் அவ தான் வச்சா. இவன் பேரு சகஸ்ரநாமம், இவ பேரு வைஷ்ணவி. 2 பேரோட பேருமே வந்து அம்பாள் தான் வச்சா. ஸோ எனக்கு கல்யாணம் ஆகட்டும், என்னோட வாழ்க்கையாகட்டும், எல்லாமே வந்து எனக்கு அம்பாள் கொடுத்தது தான். எங்க கருமாரி அம்மனை வந்து நாங்க வந்து மதுரமுத்து சுவாமிகள் வந்து ஒரு கருமாரி அம்மனுடைய வடிவமா தான் நாங்க பாக்குறோம். இந்த நொடி வரைக்கும் நாங்க வந்து இப்ப நடமாடிட்டு இருக்கிறதே வந்து கருமாரி அம்மாவுடைய அருளும் ஆசீர்வாதமும் தான். இந்த நொடி நான் இங்க இருக்கேன், நின்று பேசுறேன்னா அதுக்கு காரணமே கருமாரி அம்மன் தான். இந்த நொடி வரைக்குமே நான் இப்ப இங்க நான் நிக்கிறேன், உங்ககிட்ட பேசுறேன்னா அதுவே கருமாரி அம்மன் அவளுடைய அருளாலதான் நான் இந்த நொடி வரைக்குமே வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்க என்னாச்சு, நிறைய கஷ்டங்கள்லாம் வருந்தது. அதையெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து தடுத்து, இந்த மழை போல வந்த கஷ்டங்களையும் வேதனைகளையும் வந்து தடுத்து எங்களுக்கு வந்து இன்னைக்கு எங்களை வந்து ஒரு உயிரோட நாங்க வந்து இங்க நின்று வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அது கருமாரி அம்மானுடைய அருளால தான். அவ இல்லைன்னா நாங்க இங்க கிடையாது. நான் வந்து பல ஆண்டுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா நான் பாதிக்கப்பட்டாரு. எப்படி பாதிப்பட்டுன்னு சொல்லி என்னால கண்டுபிடிக்க முடியல. எனக்கு வந்து இந்த எதிரிங்க வந்து பங்காளிங்க மந்தம் பண்ணிட்டாங்க. என்னை உடம்பு பார்க்க சகிக்கிற அளவுக்கு குஷ்டரோகி மாதிரி ஆகிட்டாங்க. இந்த அரக்கை சுகா போட்டு இந்த கோயிலுக்கு வந்த போது அரக்கை சுகா போட்டு இப்போ நான் எல்லாம் பார்க்குறாங்க. என்ன நான் ஆரம்பத்தில் வரும்போது உடம்பு மச்சி தான் வச்சிருந்தேன். எல்லாம் அந்த கோயில் வர எல்லாருக்கும் தெரியும். கோயில் வரவங்க எல்லாருக்கும் என்ன பார்த்தாங்க தெரியும். அப்போல்லாம் வந்து நான் எப்பவுமே வந்து எப்படி சொன்னா, நான் சாமி கட்ட வந்து சாம்பல் வாங்கும்போது சட்டையெல்லாம் நான்
வெக்கப்படாம கூச்சப்படாம எல்லாமே கழிச்சு வேஷ்டி தான் கட்டிக்கின்னு சாமி சாம்பலுவாங்க. அப்போ சாமி வந்து அம்மா பார்க்கும்போது பார்த்து என் மேலே சாம்பல் அடிச்சாங்க. அடிச்சு எனக்கு வேப்பலை கொடுத்தாங்க, சாம்பல் கொடுத்தாங்க. அதான் எனக்கு மருந்து. என்னைக்கு இந்த கோயில் வந்தோம்னா அன்னைக்கு இந்த டாக்டர்கிட்ட ஒரு ஊசி போடவோ மாத்திரை சாப்பிடவோ கிடையாது. எனக்கு இன்னொரு தங்கை இருந்தா, அவ வந்துட்டு கொஞ்சம் ஹேண்டிகேப்டு, கொஞ்சம் பிளைண்டு எல்லாமே. அம்பாள் வந்து அவளுக்கு கண்ணா இருந்து அவ வளர்ற வரைக்கும், அவ இருந்த வரைக்கும் அவ கண்ணா இருந்து எங்களை வந்து அவளை வந்து வழி நடத்தினா. டாக்டர் வீட்டுக்கு செலவு பண்றதை விட நாங்க அம்பாள் கிட்ட வந்து அம்பாளோட மருந்து சாம்பலை மருந்தா சாப்பிட்டு தான் நாங்க வளர்ந்தோம். என்னோட கடைசி தங்கச்சி அவளும் அதே மாதிரிதான் நல்ல ஆரோக்கியமா இருந்தா. திடீர்னு ஒரு நாள் வந்து அவளால எழுந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, மொத்தமாவே வந்து ஒண்ணுமே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆனா அம்பாள் தான் வந்து அதே மருந்து, அதே சாம்பல், அதே மஞ்சள், அதே பழம் அதை கொடுத்துதான் வந்து அம்பாள் அவளையும் எழுப்பி உட்கார வச்சு இன்னைக்கு அவளுக்கும் கல்யாணம் ஆகி அவளுக்கும் ஒரு குழந்தை பிறந்து அவளுக்கும் அம்பாள் தான் பேர் வச்சா. அவனோட பேரு துங்நாத் சர்வேஷ். துங்நாத் சர்வேஷ் சாமி அப்பா எங்க குரு அவர் தான். அவர் வந்து துங்நாத் மலைக்கு போயிருக்கும் போது எனக்கு வந்து என் தங்கைக்கு வந்து அந்த குழந்தை பிறந்தது. நாங்க கால் பண்ணி சாமி அப்பாக்கு சொன்னோம், இந்த மாதிரி குழந்தை பிறந்துருச்சுப்பா, ஆண் குழந்தை பிறந்ததுனதும் அவரு நான் துங்நாத்துல இருக்கும்போது பிறந்திருக்காமா, அந்த பேரே குழந்தைக்கு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு துங்நாத் சர்வேஷ் அப்படின்னு சொல்லி அவருக்கும் அவ தான் வச்சா. ஸோ எங்க எல்லாருக்குமே எங்க அம்மா, அதாவது எங்க பாட்டி காலத்துல இருந்து நாங்க வந்துட்டு இருக்கோம். எங்க பாட்டி, எங்க அம்மாங்க, எங்க தலைமுறை, அப்புறம் எங்க பசங்க தலைமுறை கோயிலுக்கு வந்து எங்களுக்கு எல்லாமே அம்மா தான். கொஞ்சம் நிறைய கஷ்டங்கள்லாம், தடங்கல்கள் கஷ்டங்கள்லாம் நிறைய வந்தது. அது எல்லாமே வந்து கருமாரி அம்மா தான் வந்து எங்களுக்கு தடுத்து எங்களை வந்து நெருங்க விடாம அந்த கஷ்டத்துல இருந்து எங்களை வந்து காப்பாத்தி இந்த நொடி வந்து நான் இங்க நின்று பேசுறதுக்கு அவ தான் வந்து காரணம். அந்த அளவுக்கு வந்து என்னுடைய இஷ்ட தெய்வம் கருமாரி அம்மா தான். என்னோட நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் அவளை வந்து வணங்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னால வந்து நம்ம சூழ்நிலை காப்பாற்று வந்து காடு வெட்டி உரிமறையை தான் அம்மன் வர சாமிக்காகும். அது சாமி காடு சுப்பாரி டேர் கொடுத்துட்டு அவர் என்னை புள்ள மாதிரி காப்பாற்றினார். நான் இன்னைக்கு எங்க இருக்கிறேன், என்ன பண்ண சொன்னா அவருக்கு தெரியும். இந்த எனக்கு பாதிப்புன்னு சொன்னா அந்த சாம்பல் தான் போடுவேன். அப்போ அவருக்கு தெரிஞ்சிடும். உடனே எனக்கு ஆட மாதிரி எனக்கு எந்த போலீஸ் பாதுகாப்பு ரவுடி எப்போ படாந்தாலும் என்னை தோல முடியாது. அந்த மாதிரி என்னை பாதுகாப்பு பண்ணி வச்சிருந்தார். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கும்பகோணத்தில் இருந்தோம், குடியிருந்துட்டு இருந்தோம். பையன் கனடாவில் இருந்தான். வேண்டான்னு கொரோனா இதில் சீசன்லாம் முடியலேன்னு வந்துட்டாப்புல. எங்கேயும் எங்கேயும் நம்ம நாட்டுக்கும் பிரச்சனைன்னு வந்துட்டாப்புல. அதனால கோவில் ஏதோ நல்ல கோவிலாக எங்களுக்கு அமையணும், குடும்பத்தோட நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. கும்பகோணத்தில் அண்ணன் சொன்னாப்புல இந்த கோவிலை வந்து விபூதி பிரசாதத்தோட எங்களுக்கு இந்த கருமாரியம்மன் கொடுத்தாப்புல. விபூதி பிரசாதத்தோட வந்தோம். 2 குடும்பமா இருக்கோம். சாமி அப்பா எங்களுக்கு வந்து இருன்னு சொல்லி விபூதி பிரசாதத்தோட நாங்கள் கையில வாங்கிட்டு 4 நாளில் நாங்கள் கும்பகோணத்துலேருந்து இங்கே வந்தோம். எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காரு. நாங்கள் கோவிலுக்கு உண்மையாக எங்களால் முடிஞ்ச பணியை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். திருவிடி சுலத்தில் என்ன இது பண்ணினாலும் வேண்டிட்டாலும் உண்மையாக நடக்குது. நாங்களும் அதை நம்பி தான் நாங்கள் இந்த 2 குடும்பமும் வந்திருக்கோம். இனி வரலையும் எந்த இதுவும் இல்லாமல், குறையும் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல் அம்பாள் சன்னதிலேயே நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களால் முடிஞ்ச பிரசாதம், கோலம் போடுறது, அம்பாளுக்கு உரிமையாக எங்களால் ஆன தொண்டுகளை நாங்கள் நிறைவாக செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப மன திருப்தியா இருக்கு. ஆதி பரமேஸ்வரி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே, கலியுக தெய்வமே, ஓ ஆதி பராசக்தி.